இந்த இஃப்தருக்கு ரவா கீர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் செம சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனது 1 கப் ரவையை நல்லா 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதே பேனில் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மீதி இருக்க நெய்யில் 2 பட்டை 3 கிராம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பாலை நான் காய்ச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம ரோஸ்ட் பண்ண ரவாவை இதில் ஸ்லோவாக சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்குறப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்டேர் பண்ணிகிட்டே சேருங்க, இல்லைன்னா ரவை கட்டி கட்டியாகிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்தில் ரவை வெந்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மிளகு திக்கானதும் நம்ம ரம்பா இலை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சுகர் நல்லா பேலன்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான ரவா கீர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.